இந்த படத்தில் நான் எந்த விதத்துலையும் சம்மந்தப்படல. செல்வா பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட அவர் புரிஞ்சிக்க முடியாது. அவர் எங்கே ட்ராவல் பண்ணுறார், என்ன பண்ணுவார், எந்த நேரம் வேலை செய்வார், எந்த நேரத்தில் தூங்குவார், எப்படிப்பட்ட கதைகள் கொடுப்பார், என்ன எடுக்கிறார், சில சமயங்களில் அவர் பேசுகிறதே புரியாது. எங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாத ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக எடுத்து கொடுத்த பிவிபிக்கு தலைதாழ்ந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, செல்வராகவனை டைரக்டர் ஆக்குங்க. நான் யோசித்தேன், யார்கிட்டையும் வேலை செய்யலையம்மா, எப்படி எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கான். என்கிட்ட அவருக்கு கதை சொல்கிறதுக்கு பயம். அவங்க சிஸ்டர்ஸை விட்டு என்கிட்ட சொல்ல சொன்னார், அண்ணா ஒரு கதை வச்சுருக்காங்க கேளுங்கப்பா அப்படின்ட்டு. கேட்டு நல்லா இருந்தது. பட் அந்த கதையை எடுப்பானா, அப்புறந்தே பிரச்சனை. அப்போ தலக்கோணத்தில் போய் ஒரு சாங் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணணும். அவர் அப்போ அந்த சாங் எடுக்கணும்னா ஒரு 4 ப்ரொப்பல்லர் வேணும் அப்படின்னார். தம்பி, உனக்கு 4 ப்ரொப்பல்லர்னால் அதுக்கு வாடகை என்னன்னு தெரியுமா, அதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுமா, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பட்ஜெட் சொன்னால், சரி அப்படின்னா 2ஆவது கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ யோசித்து கூப்பிட்டு 4 வச்சுக்கோ, 4 ஒரு நாள் யூஸ் பண்ணு, அப்புறம் ஒரு 1 வீக்குக்கு 1 வச்சுக்கோ, 3 திருப்பி அனுப்பிட்டுன்னு சொன்னேன். அவர் ஒரு 15 நாள் 4மே வச்சுக்கிட்டார். அந்த படம் பார்த்தோம். அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த 4ம் பத்தலை. அவருடைய தாட்ஸ் என்னவா இருக்கு, நம்ம தான் அவருக்கு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. என்னாலே புரிஞ்சுக்க முடியாத ஒரு டைரக்டர் ஃபாலோ பண்ணி அவருக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுத்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்த பிவிக்கு மறுபடியும் நன்றி. அவங்களுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.